வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். மீடியாக்காரங்களுக்கும் வணக்கம். நண்பர் தன்ராஜ் எனக்கு ஒரு நல்ல நண்பர். வெண்ணிலா கபடி குழு படம் ரிலீஸ் ஆன அப்போ எப்படி அந்த பரோட்டா காமெடி பேசப்பட்டுச்சோ, அதுக்கப்புறம் அதே படத்தை தெலுங்குல பண்ணி அந்த காமெடி அதை விட இங்க நான் பண்ணதை விட இன்னும் மேலும் ஒரு படி மேல அந்த படம் அங்க அவ்வளவு வரவேற்பு பெற்றுச்சு. அங்கிருந்து ஒரு நடிகன், ஒரு பெரிய நடிகன், காமெடி நடிகனை உருவாகுறாங்க. அப்ப எனக்கு போன் பண்ணி உங்க சீன் பண்ணது நான் தான் அப்படின்னு எனக்கு அவரே எங்க நம்பர் வாங்கி போன் பண்ணி பேசினாரு. எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நானும் பேசினேன். அதுக்கப்புறம் அப்பப்ப என்னோட படங்கள் எந்த படம் வந்தாலும் அவர் போன் பண்ணி என்கிட்ட பேசுவாரு. அதுக்கப்புறம் திருப்பி சென்னையில ஒரு படம் மறுபடியும் நடிச்சேன். அப்புறம் எங்க அண்ணன் கண்ணியன் இயக்கத்துல நிமிர்ந்து நெல் படத்துல வந்து அவர் நடிச்சாரு. ஸோ 2 பேரும் மணிக்கணக்கா பேசிக்கிட்டே இருப்போம். எந்திரிக்கிறப்ப நான் பேசின அவருக்கு புரியாது, அவர் பேசினது எனக்கும் புரியாது. அவள் 2 பேரும் கைவிட்டுக்குருவான். இதே மாதிரி தான் எப்பவுமே ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கணும், கண்டிப்பா தலைவா அப்படின்னு. இப்ப விடுதலை படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் என்கிட்ட ஒரு அரை நேரமா பேசினாங்க. உண்மைக்கும் மச்சான் எனக்கு புரியல. அது இருந்தாலும் அந்த படம் இதுக்கு நேம்ல சந்தோஷம், நான் தேங்க்யூ டார்லிங் அரை நேரம் இதே தான் நான் சொல்லியிருப்பேன். நீ புரிஞ்சிருப்ப. இந்த பதிலுக்கு என்னால உன்கிட்ட பேச முடியல. எனக்கு அவ்வளவு பெருமை சந்தோஷமா இருந்துச்சு. தேங்க்யூ நண்பா. டைரக்டர் எல்லாம் வந்து நடிகர் ஆகிட்டு இருக்கிறப்ப ஒரு நடிகர், அது காமெடி ஆக்டர் டைரக்டராக வந்திருக்கீங்க. ஒரு பெரிய விஷயம், வாழ்த்துக்கள். என்னண்டா இன்னும் நிறைய நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னண்டா, உங்களுக்கு ஒரு காமெடி நடிகன், ஒரு ஹீரோ விட ஒரு 40 படம் 50 படம் பண்ணாருன்னா ஒரு காமெடி நடிகன் 150 படம் பண்ணியிருப்போம். அப்ப நிறைய டேரக்டர்கிட்ட ஒர்க் பண்ணியிருப்போம். எல்லா டேரக்டரும் கண்டிப்பா ஏதாவது நீங்க எடுத்திருப்பீங்க. ஸோ அது எல்லாமே இந்த படத்தை நீங்க பதிவு பண்ணிருப்பீங்க நான் நம்புறேன். நல்லா இருந்துச்சு. 2 லாங்குவேஜ்ல போட்டிருந்தாங்க. இன்னும் மலையாளம், ஹிந்தி இப்படி 4 லாங்குவேஜ் எடுத்திருந்தீங்கன்னா எப்படி ஆப்ஜெக்ட் போயிருக்குன்னு நினைக்கிறேன். போயிட்டே இருந்துச்சு. சரி, நல்ல பாலான இருக்கிறதுனால முடிச்சுக்கிறோம்ட்டாங்க. நான் கூட கேட்டுங்க, கபிராமேனிட்டாங்க 2 லாங்குவேஜ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டேன். இல்ல தம்பி, நிறைய பண்ணியிருப்பாங்க, பாலான் இருக்கிறதுனால முடிச்சுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். 2மே சூப்பரா இருந்துச்சு. சின்ன கொஞ்சம் பாட்டு ஒண்ணு நான் தெலுங்கு பேசியிருப்பேன், ஃபுல்லா தெலுங்குலே தான் பேசியிருப்பேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுவும் அப்பா பையன், பொதுவாகவே அப்பா பையனை உள்ளத சரியான மேக்கிங் அப்படிலாம் தேவையில்லை. அந்த கதையை அந்த எமோஷனல கரெக்டா பதிவு பண்ண படங்கள் இது வரைக்கும் தோற்றது இல்லை அப்படின்னு நான் நம்புறேன். நிறைய படம், உதாரணத்துக்கு அண்ணன் நடிச்ச அப்பா படமே இருக்குது. எங்க அண்ணன் பாண்டியராஜன் ஏற்கனவே கேடு பிள்ளை கல்யாணம் இருக்கட்டும், யாரடி நீ இன்னும் முத்துக்கு முத்தாக, இப்படி நிறைய பாண்டிய நாடு, நிறைய படங்கள் இருக்குது. அப்பாவும் பையனுக்கும் அந்த எமோஷனை கண்டிப்பா சரியா பண்ணிட்டோம்னா அது தோற்றதே கிடையாது. அது இதுலயும் இருக்குது. அந்த அண்ணன் அந்த அவரை ஹீரோவை போட்டு அடிக்கிறப்ப பேசுறப்ப உண்மைக்கு அவ்வளவு ஒரு இதா இருக்குது, எமோஷனா இருக்குது. கண்டிப்பா இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படம் அமையும் நான் நம்புறேன். என்னன்னா, படம் எடுக்கிறது முக்கியம், எடுக்கிறது எல்லாமே எடுத்துறாங்க. இன்னைக்கு கொண்ட அந்த, அதாவது ஒரு 10 பேர் ஒரு இடத்துல இருக்காங்கன்னா அந்த 10 பேர் 8 பேருக்கு இப்படி ஒரு படம் வரப்போறது தெரியப்படுத்துறதுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு. அவங்க கிட்ட இப்ப படம் பேர சொல்லு, சரி அது என்னவா, இல்ல படம் முடியாது, சரி என்ன படம், அதுக்கப்புறம் அது ஒரு அருமையா பேசி புரிய வச்சு, மனிதர்கள்லாம் இருப்பாங்கடா உள்ள, நல்லா நடிப்பாங்க, அப்புறம் புரிய வைக்க பயங்கர கஷ்டமா இருக்குது. அப்படி சேர்க்கறது அவ்வளவு கஷ்டமா இருக்கு. அப்படி இருக்கிறப்ப இன்னைக்கு ஒரு படத்தை எடுத்து மட்டும் இல்லாம இங்க இருந்து தமிழுக்கு கொண்டு வந்து அதை சரியா அதை ப்ரொமோட் பண்றதுக்காக யோசிச்சு, உண்மைக்கு அண்ணனுடைய சப்போர்ட்ல, அண்ணன் கொடுத்த ஐடியா கண்டிப்பா நிறைய இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இவ்வளவு இயக்குநர்கள் பாலாங்க நிலைமையில பாண்டியராஜன் இப்படி இத்தனை பேர்த்து எல்லாத்தையும் வர வச்சு இன்னைக்கு மீடியாக்களை வர வச்சு ஒரு தமிழ் படத்துக்கு எப்படி ப்ரொமோட் பண்ணணுமோ அதை அங்கிருந்து முதல் படத்துக்கு இது பல சிறப்பா பண்ணியிருக்கீங்க. இந்த ஐடியாவே சூப்பர். இது ஏதோ எடுத்து போனோம் அப்படின்லாம் போனோம், இவ்வளவு மெனக்கட்டுங்க பார்த்தீங்களா. கண்டிப்பா இந்த மெனக்கடல் ஒரு தவறாக ஆகாத நம்புது. இந்த படம் பெரிய வெற்றி படம் அமையும். வாழ்த்துக்கள். எங்க அண்ணன் கன்னி அண்ணன், உண்மைக்கு அவர் ஸ்கிரீன்ல மட்டும் இல்ல, அவருக்கு பிடிச்ச நிறைய பேர் அவர் சொல்லுவாங்க ஹீரோ தான், வெளியே அவர் ஹீரோ தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில எனக்கும் அவர் ஹீரோ மாதிரி எப்பவுமே. ஒரு சின்ன ஒரு தோன்ற நேரத்துல ஒரு போன் பண்ணி ஒரு 2 நிமிஷம் பேசினா கூட ஒரு 1 ஹவர் ஓடிக்கிட்டே இருக்கலாம். அப்படி ஒரு எனர்ஜியான மனிதர், ரொம்ப பாசிட்டிவ். அவர்கிட்ட நெகட்டிவா பேசி நான் கேட்டதே கிடையாது. இன்னைக்கு நான் ஒரு நடிகனா ஓரளவுக்கு இன்னைக்கு ஒரு மக்கள் தெரிஞ்ச நடிகனா இருக்கேன் அப்படின்னு, அதுல கண்டிப்பா கனியண்ணனுக்கும் சசி அண்ணனுக்கும் அவங்களுக்கும் பங்கு இருக்குது. எனக்கு போராடி என்னை கூப்பிட்டு நல்ல வாய்ப்பு கொடுத்து நடிக்கிற மட்டும் இல்லாம அந்த எனர்ஜியில வாட ஒன்னால முடியும்னு சொல்லி அவரோட பாடி லாங்குவேஜும் நான் சில படங்களை ஃபுல்லா நான் பண்ணியிருப்பேன். அண்ணனோட பாடி லாங்குவேஜ் ஏன்னா அவர் சொல்லிக் கொடுப்பாரு பாத்தீங்க, அதவே நான் நிறைய படத்துல போய் பண்ணியிருப்பேன் நான். ரொம்ப நன்றிண்ணே.
இன்னைக்கு இந்த படம் கண்டிப்பா உங்களுடைய எண்ணம் போல உங்களுடைய பதிவுகள், உங்களுடைய பங்களிப்பு யாருக்குமே நீங்க குறைஞ்சு மேல கீழே இவங்களுக்கு அவங்களுக்கு நீங்க விட்டு கொடுத்ததே கிடையாது. எல்லாத்துக்குமே உங்க உழைப்பு எப்பவுமே இருக்கும். அந்த உழைப்பு இதே 100% இருக்கு நான் நம்புறேன். கண்டிப்பா இந்த படம் வெற்றி படம் அமையும்னு மேலும் எங்க அண்ணனோட ஆதரவு எல்லாத்துக்கும் இருக்குன்னு நான் கேட்டுக்கிறேன். இந்த படம் வெற்றியை மாபெரும் நன்றி. நன்றி சூரி பிரதர். அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். அப்பா அறிவின் ஊற்று, அம்மா அன்பின் ஊற்று, தந்தைக்கும் மகனுக்குமான ஒரு பாச போராட்டத்தினை